ஒரு அழகான கிராமத்தில் வசதியான வீட்டுல அர்ஜுன் என்று ஒரு பையன் இருந்தான். அவன் சின்ன பையன் தான், ஆனால் இந்த ஊரிலேயே நான்தான் பெரியவன் என்ற எண்ணம் இருந்தது. அவனுக்கு வீட்ல தினமும் சாப்பிடுவதற்கு பிரியாணி, தோசை, ஸ்வீட் என்று பல வகையான சாப்பாடு இருக்கும். ஆனா இந்த பையன் என்ன பண்ணுவான்னா, கொஞ்சமா சாப்பிட்டு விட்டு அம்மா போதும்னு பிளேட் முழுக்க குப்பையில போட்டு விட்டு போயிடுவான். இதை பார்த்த அவங்க அம்மா இப்படி சொன்னாங்க. என்னடா இது, எதுக்கு இப்போ சாப்பாட்டை குப்பையில போட்ட? இதை செய்ய எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்பது உனக்கு தெரியுமா என்று அவங்க அம்மா சொன்னாலும், அம்மா ப்ளீஸ் பாடம் எடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். ஒரு நாள் அவன் நண்பன் குமார் கேட்டான், டேய் ஏண்டா சாப்பாட்டை குப்பையில போடுற? அதற்கு அவன், இது இல்லனா என்ன, வேறு சாப்பாடு வாங்கிக்கலாம் என்றான். அப்போது அவன் நண்பன் குமார் இப்படி சொன்னான். டேய், பசி வந்தா தான் உனக்கு புரியும் இதோட அருமை. ஆனாலும் அவன் அதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. இப்படியிருக்க ஒரு நாள் நண்பர்கள் மூவரும் காட்டுக்கு விளையாட சென்றனர். விளையாடும் ஞாபகத்தில் அடர்ந்த காட்டுக்குள் சென்றுவிட்டார்கள். அங்கு ஒரு யானை நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்த மூவரும் ஆளுக்கொரு பக்கத்தில் சென்றுவிட்டார்கள். அர்ஜுனுக்கும் பாதை தெரியவில்லை. அவனிடத்தில் செல்போன், பணம் எதுவும் இல்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு திசையை நோக்கி சென்றான். சிறிது தூரம் செல்ல செல்ல அவனுக்கு பசி அதிகமாகிவிட்டது. நான் எவ்வளவு உணவுகளை குப்பையில போட்டேன், இன்னைக்கு சாப்பாடு இல்லாம இந்த காட்டுக்குள்ள தவிக்கிறேன் என்று தனக்குள் நினைத்து கொண்டே பக்கத்து கிராமத்திற்கு வந்து சேர்ந்தான். அப்போ அருகில் இருந்த ஒரு கடையில, ஐயா சாப்பிட ஏதாவது கொடுங்க, என்கிட்ட காசு இல்லை என்று கேட்டான். அதற்கு அந்த கடைக்காரர், என்ன, காசு இல்லையா? இங்க இருந்து முதலில் போ. அவன் அங்கிருந்து சென்று ஒரு மரத்தின் கீழே அமர்ந்தான். அவன் கண்கள் கலங்கியது. அதை பார்த்த ஒரு பாட்டி அவன் அருகில் வந்தார்கள். தம்பி, உனக்கு என்னாச்சு? எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்க? பாட்டி, எனக்கு மிகவும் பசிக்கிறது. நான் பக்கத்து கிராமத்தில் இருந்து வழி தவறி இங்க வந்துவிட்டேன் என்று கூறினான். உடனே அந்த பாட்டி அவனை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார். பின் அவனுக்கு உணவு கொடுத்தார். அவன் அந்த உணவை சாப்பிட்டு விட்டு தன் கண்ணீர் மல்க அந்த பாட்டிக்கு நன்றி சொல்லி விட்டு அங்க இருந்து தனது கிராமத்தை நோக்கி சென்றான். அம்மாவை பார்த்தவுடனே அழுதுட்டு, அம்மா, இனிமேல் நான் சாப்பாடு வீணாக்க மாட்டேன் என்று சொல்றான். அந்த நாள்ல இருந்து அவன் எவ்வளவு சாப்பாடு எடுத்தானோ அதை முழுசா சாப்பிடுறான். நண்பன் குமார் கிட்ட போய், டேய், நீ சொன்னது தான் உண்மை, பசி வந்தா தான் உணவின் மதிப்பு புரியும் நு சொல்லுறான். சோ காய்ஸ், ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கோங்க, நாம் வீணாக்குற ஒவ்வொரு தட்டு சாப்பாடும் யாரோ ஒருவருக்கு ஒரு கனவு, ஒரு உயிர், ஒரு வாழ்க்கை. சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறது ஒரு ஸ்மால் மிஸ்டேக் இல்ல, அது ஒரு பெரிய தவறு. திங்க் பண்ணுங்க, ஃபீல் பண்ணுங்க, அப்புறம் தான் வேல்யூ புரியும். நம்ம கதை பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம்.